வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 20, 2024 20/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. பூசம் நட்சத்திரம் இரவு 10:39 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. அதனால குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பிரச்சனையே கிடையாது. உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் கூட அது எங்கே இருக்குன்னே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். டாக்டர்ஸ்லாம் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நேத்திக்கு போன வாரம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என்ன பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆச்சரியப்படக்கூடிய வகையில் முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய வேலை பளு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சந்தோஷமாக இருப்பீங்க. சுக அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள், ஜாலி ட்ரிப் போயிட்டு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களாக இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள், நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால அறிவு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுங்க. அட்வைஸ் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. ஆனால் அந்த அட்வைஸ் உங்களுக்கும் அது பொருந்துமாங்கிறத பார்த்துட்டு அட்வைஸ் கொடுக்கறது நல்லது. வார்த்தைகளை நிதானமாக பேசுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்பட்டாலும் உங்களுடைய வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான வெற்றிகள். உங்களுடைய வண்டி வாகன அல்லது வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சுக அனுபவங்கள் ஏற்படுறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன். சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வரவு ஏற்படும். வருமானத்தின் காரணமாக சந்தோஷம் ஏற்படும். வருமானத்தின் காரணமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆர் ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்குள் மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இளம் ஆண் பெண்களுக்கு தங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுடைய தொழில் ரீதியான வேலை ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக அரசு பதவியில் இருக்கக்கூடிய IAS IPS ஆஃபீஸர்ஸ், IFS IRS போன்ற அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்று மரியாதைகள் கூடுவதற்கு யோகம் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும்.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அரசு பதவியில் இருக்கிறவங்க, ஏன் நீங்களே அரசு பதவியில் இருந்தால் அந்த பதவியை உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை நடத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அவசரப்பட்டு அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நேர்மையாக இருந்தால் கௌரவ பாதிப்பு ஏற்படாது, நேர்மை இல்லாமல் இருந்தால் கௌரவ பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அமோகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்போ அல்லது அரசாங்க பதவியில் இருக்கிறவர்களுடைய அனுசரணையான போக்கோ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மட்டுமல்லாமல் உங்களை அவங்களுடைய இடத்துக்கு இன்வைட் பண்ணி உங்களுக்கு அவ்வளவு தடபுடல் விருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சக பணியாளர்களும், ஏன் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களை மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க. யூ வில் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த அளவுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய வார்த்தைகளில் வருமானத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. வருமானத்தை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவது, குடும்பத்துக்கு தேவையான முக்கிய முடிவுகள் எடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகமும், திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தியும் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவார்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு பணபலத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும். இனிமையாக பேசுவதன் மூலமாகவும் உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அறிவுபூர்வமான செயல்பாடுகள், அறிவுபூர்வமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் நிம்மதியான செயல்பாடுகள், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். வார்த்தைகளில் தெளிவு ஏற்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளுக்கு இன்னைக்கு நீங்கள் நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. அதனால் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கும் வாக்கு சாதுரியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் ஆட்சி பலத்தோட ராசியிலே இருக்காரு. மன தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2ஆம் இடத்துக்கு சனி, செவ்வாய், சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளின் குறுக்கீடு குடும்பத்திலேயோ உங்கள் வாழ்க்கையிலேயோ வாழ்க்கை பாதையிலையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ பதவி உயர்வு கிடைக்கும். ஸ்ட்ராங் இல்லை, அந்த இடம் வீக்காக இருக்குது, ஜாதகத்தில் வீக்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வோ அங்கீகாரமோ தடுக்கப்பட்டதுன்னா அந்த தடுத்த நபர்கள் விலகி உங்களுக்கு தடுக்கப்பட்ட மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற தெளிவான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகளுடைய செயல்பாடுகளை முன்கூட்டியே அறிந்து அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவர்களின் செயல்பாடுகளை சாமர்த்தியமாக தடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்துவீர்கள். எதிரிகள் கூட உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டாலும் வீண் எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கிளியராக திங்க் பண்ணுவீங்க, இதுதான் நடக்க போகுதுங்கிறத சொல்வீங்க. ஆனால் உங்களுக்கு திடீர் சஞ்சலம் ஏற்படும். அது எத்தனை மணி வரைக்கும்னா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருந்தாலும் மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு நட்சத்திரநாதன் புதன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. பட் இருந்தாலும் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சிந்தனா சக்தியின் வெளிப்பாடு நன்மையாக இருந்தாலும் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் மனக்கவலைகள் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களாக இருக்காது. நல்ல விஷயங்கள் வரணுமே, இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, அப்படி நடந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பு. அந்த எதிர்பார்ப்புகள் காரணமாக உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வீண் செலவுகள் குறைய துவங்கும். அலுவலக ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் தம்பதிகள் அல்லது கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனையினால பிரிஞ்சிருக்கீங்கன்னா இன்று ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக நீங்கள் லாங் டிராவல் போவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது லாங் டிராவல் பண்ணி உங்கள் குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கியமோ, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ, குழந்தைகளின் ஆரோக்கியமோ, பெற்றோரின் ஆரோக்கியமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனக்கவலையை கொடுத்துட்டு இருந்தது. அந்த மனக்கவலைகள் குறைய துவங்கும். செலவுகள் இருக்கு, ஏதாவது ஒரு செலவு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அந்த செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வார்த்தைகளில் ரொம்ப விரக்தி மனப்பான்மை தெரிகிறது. அதனால வெளியாட்களுக்கு உங்க விரக்தியை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையே நினச்சி 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 கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் முன்னேறதுக்கு யோசிக்கணுமே தவிர, இல்லாட்டி உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும். வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் நியாயமாக பேசணும், அனுகூலமாக பேசணும், அறிவார்த்தமாக பேசணும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு இன்று மனக்கவலைகள் இருந்தாலும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் இருக்காது. உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவிலும் அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறையக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸ் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அவர்களால் உங்களுக்கு மன நிறைவும் அனுகூல பலன்களும் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்காக அல்லது ஆசைகளை
நடத்தி கொள்வதற்காக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுக்கு கௌரவத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அறிவார்த்தமான நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மூத்த சகோதரர்கள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் சில முக்கிய முடிவுகள் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனலாபம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சிந்தனா சக்தி இன்று துரித கதியில செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக சில முக்கிய முடிவுகளை ஸ்விஃப்ட் டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுப்பீங்க. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அனுகூல லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான கடன் பிரச்சனைகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உடன்பிறந்த சகோதரர்கள் மற்றும் பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களை உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி சரிபார்த்து கொள்வதற்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கும் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளை சுமூகமாக அறிவார்த்தமாக செயல்படுத்தி உங்களுடைய காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி. தசமஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவியில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களை யாரையும் நம்பாதீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நியாயமாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களில் தவறான எண்ணங்கள் இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, நீங்களே இறங்கி வேலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை மற்ற வீடு கட்டக்கூடிய எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, உங்களுடைய மேற்பார்வை அங்கே இருப்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. யாரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய மேற்பார்வையில் எல்லா பொறுப்புகளும் நடக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை. அவங்க பண்றதை பத்தி கவலைப்பட்டே இன்னைக்கு நீங்க சங்கடப்படுவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம். குடும்பஸ்தானம் வலுவா இல்லை, அதனால உங்களுக்கு வருமான குறைவுன்னு நினைச்சுக்க வேண்டாம். வேண்டாத எண்ணங்களை யோசித்து மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஃபிஷியல் சைடில் உங்களுக்கு ராஜ மரியாதை. ஆனால் அந்த அஃபிஷியல் சைடில் கிடைக்கக்கூடிய மரியாதையை உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு ஆதாயத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பணியாற்றுபவர்கள், சக பணியாளர்கள், நண்பர்கள், உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாழ்க்கை துணை, இவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வரக்கூடிய நாட்களில் இன்னும் 2 நாளில் உங்களுக்கு ராஜ மரியாதை ஒன்று காத்துன்னு இருக்கு. அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க. நாளானிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்னைக்கு நீங்கள் அஸ்திவாரம் போடுவீங்க. அது உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக எடுக்க முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கு.
பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்காரு, அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழம்பின குட்டையில் தான் மீன் பிடிக்கணும்னு நினச்சி சில பேர் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற தப்பான குற்றச்சாட்டுகளை களைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியான வளர்ச்சி, உத்தியோக ரீதியான வளர்ச்சி, வியாபார ரீதியான வளர்ச்சி போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முதலீடுகள் செய்வதன் மூலமாக திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற சாதகமான நாள். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் ஒன்றா குழந்தைகளுடைய வளர்ச்சி தடுமாற்றத்தை கொடுத்திருக்கும், அல்லது குழந்தைகள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். மருத்துவ ரீதியான உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் இருக்குது, ஆனால் அது சங்கடம் நல்ல விஷயத்துக்கு உண்டான சங்கடம். இந்த சங்கடத்தை அனுபவிப்பதன் மூலமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கோ வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் அல்லது தாயார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கு 3 கிரக சேர்க்கை, சனி, செவ்வாய், சுக்கிரன். அதனால் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தாயாருடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படும். பட் அஃபிஷியலாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நட்சத்திரநாதன் நீச்ச பங்கத்தை அனுபவிக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கணவன் மனைவி உறவில் நீங்கள் எடுத்த முடிவு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி ஒற்றுமையை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சஞ்சலங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு மன நிம்மதியும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி. மனசு அளவாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி அதனால் வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள். சந்திராஷ்டம தினம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். வார்த்தைகளில் தடுமாற்றத்தை சந்திக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், வாக்கு கொடுத்த விஷயத்துலலாம் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகின்ற நேரம். எதிரிகள் உங்களுக்கு மறைமுகமாக உங்களை பற்றின தப்பான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்களும் ஒத்து போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்கள் பேரை வச்சு ஆஃபீஸில் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்க. கடைசியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், ஆன்லைனில் டிரான்சாக்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். என்று உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் மன அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். மனசில் சஞ்சலம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி தடுமாற்றம் ஏற்படுறதுனால இன்றைக்கி எந்த முடிவையும் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அலுவலக ரீதியாக குறிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றமோ இல்லை உங்களுடைய தொழில் ரீதியாக இடமாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 1.5 நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தீர்க்கமான முடிவாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த தாமதம் தான் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், மரியாதை, செல்வாக்கு போன்ற விஷயங்கள், பதவி உயர்வு போன்ற விஷயங்களில்
தாமதம் ஏற்படும். எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நன்மைகள் குறைவாக இருக்கக்கூடிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். குறிப்பாக உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அரசு அதிகாரிகளை பார்ப்பதற்காக நீங்கள் செல்லும் பொழுது கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா உங்களால் அந்த டைம் கீப்பப் பண்ண முடியாது, அதாவது பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அறிவுரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுரை கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மனசலனம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகர ராசி. வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்குது. அதுவும் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தின் காரணமாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி தம்பதிகள் இன்று ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபாரின்லேருந்து அவர் வரப்போகிறார், அவ்வளோதான், சிம்பிள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தினரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருப்பவர்கள் கூட இன்று அவர்களால் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க, எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நிலைக்குமா, இதெல்லாம் எதிர்காலத்தில் இருக்குமாங்கிற ஒரு பயத்திலே இன்னைக்கு சஞ்சலத்தை அடைவீர்கள். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதுவரை பொறுமையாக இருங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீர்கள். குறிப்பாக வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த எதிர்பாலின நபர்களும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபார விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டா அதை எப்படியாவது தலையை அடமான வச்சாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லாட்டி உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் மரியாதை ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கணவனின் அல்லது மனைவியின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய மனசில் இருக்கிற ஆசையை குடும்பத்தாரிடம் பேசுவதற்குண்டான சூழ்நிலை. ஆனால் அதுக்கு எதிர்மறை பலன்களும் வரும், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் இதுநாள் வரை பிடிவாத குணத்துடன் செயல்பட்ட குழந்தைகள் இன்று உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் தேவைகளை உங்கள் தாயார் மூலமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் அம்மா பேச்சை கேட்டு உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருந்த சில விஷயங்கள் இன்று அதன் மூலமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இத்தனை நாளில் சின்ன லெவலில் பூர்த்தி ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஆலோசனைகளை நண்பர்கள் மூலமாக பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அபவாத பெயர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நீங்கள் களைந்தறிவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு மனோபலத்தை உருவாக்கி கொள்வதற்கு யோகம் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், மன நிம்மதியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா, என்ன முரட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்ககிட்டையும் எதிர்பாலின விஷயங்கள், அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் மரியாதையாக நடப்பீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்கள் பேரில் குற்றச்சாட்டு ஏதாவது இருக்குது, மரியாதை தெரியாமல் நடக்கிறாரு, அவமானத்தைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் உங்களுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை
களைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, இருந்தாலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை வீட்டில் துவக்கினாங்கன்னா அதை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது புத்திசாலித்தனம். உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனையினால் அவமானப்பட்ட இடத்துல எல்லாம் இன்னைக்கு மரியாதை உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை, நீ சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஈகோ பார்க்காதீங்க. மனசில் இருக்கிற தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்களையும் அபவாத சொற்களையும் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்கள் அல்லது நட்பிலிருந்து பிரிந்து சென்ற நபர்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களிடம் இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அலைச்சல்னால உங்களுக்கு லாபம் இருக்காது. மீன ராசி, 5ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் குழந்தைகளின் வளர்ச்சி பூரிப்பை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. திரவிய லாபம் ஏற்படும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகரிக்கும். தந்தையின் செலவுகள், தந்தையின் ஆரோக்கிய செலவுகள், உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள், வாழ்க்கை துணையின் அலுவலக ரீதியான தேவைகளுக்காக செலவுகள், வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவு இருக்கு, ஆனால் சந்தோஷமா இருப்பீங்க. வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திற்கு முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுனால உடம்புல அசதி இருக்கும், ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் அன்புக்கும் அனுசரணைக்கும் பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குழந்தைகளின் அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். இத்தனை நாளாக உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உடம்பு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருந்திருக்கும், அல்லது உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள்லாம் திடீர்னு விலகி போகிறதுக்கு உண்டான நேரம். அது உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளை பார்த்து, ஓஹோ இவங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் நியாயமான விஷயமா இருக்குது, அதனால் இவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுக்கு இன்று பதவி உயர்வு, தனலாபம் அதிகரிக்கக்கூடிய, மதிப்பு உயரக்கூடிய யோகமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.